என்ன பார்த்தா உங்களுக்கு சாதாரண காகம் போலதான் தெரியும். ஆனா உங்களோட கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்படி என் கண்ணுக்கு தெரிஞ்ச, என் கண்ணை கிளங்க வச்ச சில உண்மையான விஷயங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லுறத கவனமா கேளுங்க. என்ன, எனக்கு கடலுண்டா கொள்ளை ஆசை, நல்ல விருப்பம் பாருங்க. பொதுவாக கடலுக்கு மீன்களை பொறுக்கி சாப்பிடுவதுண்டா எனக்கு நல்ல விருப்பம். இப்படித்தான் நான் ஒரு நாள் அன்றைக்கு கடற்கரைக்கு போன பொழுது வள்ளங்களில நிறைய சின்ன பிள்ளைகள் பெரியாக்களோட நின்று மீன் பிடிச்சு கொண்டு நிற்கினார். ஆழமான அந்த கடலுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம மீன் பிடிச்சு கொண்டு நிற்கினோம் அந்த சின்ன பிள்ளைகள். எனக்கு கண்ணே கிளங்கி போச்சு. பள்ளிக்கூடம் போறதுக்கு புத்தக பைய தூக்க வேண்டிய அந்த பிள்ளைகள் நடுக்கடலில வலையறிஞ்சு மீன் பிடிச்சு கொண்டு நிற்கிறார். அட, இங்கதான் நிலைமை இப்படி என்று பார்த்தா, இந்த கடலுக்கு அங்காலே ஒரு இடத்துல பெரிய நெல்லு குத்துற மில் ஒன்று இருக்குது. எனக்கு சில வேளை பசி எடுத்தா அங்க சிந்தி கிடக்குற நெல்லு மணிகளை எடுக்க நான் அங்க போறேன். அப்படி போகும்போது பார்த்தால் பெரிய யந்திரங்கள் அங்க இயங்கிக் கொண்டிருக்கு. அதுல வார சத்தம் இந்த காதையை செவிடாக்கி விடும். அந்த இடத்திலையும் பல சின்ன பிள்ளைகள் நெல்லு மூடைகளை தூக்கி அந்த மில்லில இயங்குற அந்த இயந்திரங்களுக்குள்ள கொட்டி கொண்டு நிற்கணும். அந்த பிள்ளைகளின் முகத்தை பார்க்க உண்மையில எனக்கு பரிதாபமாக இருக்கு. வீட்டு வரமதானே அவைகளை இங்க கொண்டு வந்து விட்டு இருக்குது. என்ன, இது போலத்தான் இன்னொரு நாள் நான் இந்த வயலுக்குள்ள புழு பூச்சிகளை இந்த சாப்பாட்டுக்காக பொறுக்குவோம் என்று போன போது அங்கேயும் இப்படித்தான் சோகக்கதை. அந்த வயலுக்குள்ள 15 வயது மதிக்கத்தக்க 2 சின்ன பிள்ளைகள் அந்த வயலுக்கு மருந்தடிச்சு கொண்டிருக்கின்றன. இந்த பிள்ளைகளின் வேர்வேர்தான் மனிதர்கள் சோறாக சாப்பிடுகிறார்கள் என்ற வேதனையான உண்மை எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. வேறங்கோ, நான் அப்பப்ப இந்த ரச்சி வெட்டுற இடங்களுக்கும் சாப்பாட்டுக்காக சிலவர்கள் எட்டி பார்க்கிறேன். அப்படித்தான் அன்றைக்கு ஒரு நாள் ரச்சி வெட்டுற ஒரு இடத்தை எட்டி பார்த்தால் பேனா பிடிக்கிற அந்த பிஞ்சு கையில ரத்தம் படிஞ்ச கத்தியில வச்சிருக்குது. அதை பார்த்த உடனே நான் ரச்சி துண்டுகளை கூட பொறுக்க இல்லை, விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். என்ன, சரி அந்த ரச்சி கடையில தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கேன்னு பக்கத்திலே இருந்த குப்பைகள் போடுற இடத்துல ஏதேன் பொறுக்கி சாப்பிடுவோம் என்று போனா அங்கேயும் நிறைய சின்ன பிள்ளைகள் நின்று குப்பைகளை பொறுக்கி குப்பை வண்டிக்குள்ளே ஏற்றுற வேலையினை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு காகம் தானே, எனக்கு இதுகளை பார்த்து பெருமூச்சுத்தான் விட இயலும். வேற என்ன நான் செய்ய இயலும்? இப்ப சரியான வெயில் காலம் தானே, எனக்கு சரியான தாகமாயிருந்தது. சரி, ஒரு இளநீர் குடிப்போம் என்று ஒரு தென்னை மரத்தில பறந்து போயிருந்தா அந்த மரத்தில் ஒரு சின்ன பையன் ஏறி தேங்காய் புடுங்கி கொண்டிருக்கிறான். அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெரிய மீசை வச்ச ஆள் நின்று கொண்டு அந்த பையனுக்கு ஊடல் போட்டு கொண்டு நிற்கிறேன். அந்த சிறுவன் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரங்களை தொட வேண்டியவன். என்ன, இந்த சமூகம் அவனை இந்த பாருங்க மரத்தில் ஏற்றி வச்சிருக்குது. காகங்கள் கூடு கட்டுறதுல கெட்டிக்காரன்றது உங்களுக்கு தெரியும் தானே. நான் ஒரு கூடு கட்டுறதுக்காக கொஞ்சம் தடிகளை எடுக்க ஒரு மரமரியம் பட்டறை பக்கம் போனேன். பெரிய பெரிய அறிவு பட்டறைகள் அங்க இயங்கிக் கொண்டிருந்தது. அதுல பெரிய வாள்களும் போட்டிருந்தது. அந்த இயந்திரங்களையும் சிறுவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். கொடுமை. சில பேர் எங்களை காக்கா என்று கூப்பிட்டு வீட்டில விருந்து வைப்பினர். நாங்கள் சாப்பிடாட்டி அவை சில வேளை சாப்பிடவும் மாட்டினர். அப்படியான சில வீடுகளில சிறுமியல் வீட்டு வேலை செய்யறத நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சாப்பாடும் இல்லை, உறக்கமும் இல்லை, கல்வியும் இல்லை. அதுகளின் எதிர்காலமே அப்படியே இருண்டு போச்சு. இவ்வளவும் நான் இந்த 2 கண்ணால பார்த்த விஷயங்கள். எந்த கண்ணுக்கு தெரியாம சிறுவர்களுக்கு 1000 அநீதி நடக்குது இந்த நாட்டில. இப்படியான அநியாயங்களை நீங்கள் கண்டால் சமூக பொறுப்புணர்வுடன் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் இப்படியான விஷயங்களை கண்டா சொல்ல வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இவைதான்.